அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தில்லைசுகுன் சேனல். நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஸ்வீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்யணுங்கிறனால பாதுஷா வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து செய்வேன். அதனால் கம்மியாக தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப திகட்டுற ஸ்வீட், அதனால் ஒன்று தான் சாப்பிடுவாங்க. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா, அதாவது 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் பவுடர், அப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன், அப்புறம் ஃப்ரெஷ்ஷான தயிர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். புளிச்ச தயிராக சேர்த்துறாதீங்க, புளிப்பு ஸ்மெல் வரும். ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த ஈரம் வந்து எல்லா மாவுலேயும் நல்லா வந்து படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பசஞ்சிட்டு வந்து நெய் வந்து கொஞ்சம் சேர்த்து பசஞ்சிக்கோங்க. நான் காமிக்கல, நெய் வந்து கொஞ்சம் போட்டு பசஞ்சு நமக்கு சாஃப்ட்னஸ் வரும். இந்த மாதிரி நம்ம மாவை பிச்சு இந்த மாதிரி பசஞ்சோன்னா நமக்கு லேயராக வரும். கடைசியாக வந்து பாதுஷா செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து 2ஆக போடும்போது அதில் லேயராக ஃபார்ம் ஆகும். அதனால் இந்த மாதிரி மாவை வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப அழுத்தி நம்ம பிசைய தேவையில்ல. பரோட்டா அந்த மாதிரி பிசைகிற மாதிரி தேவையில்ல. குலோப்ஜாமுக்கு சாஃப்டாக பிசைகிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். 1 கப் மாவில் எனக்கு இவ்வளோ மாவு வந்து கிடச்சிருக்குது. இதில் எத்தனை பாதுஷா வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊறணும். மாவு ஊறும்போது தான் அந்த சாஃப்ட்னஸ் நல்லா நமக்கு கிடைக்கும். மாவு வந்து 1 ஹவர் கழித்து பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச பிறந்ததுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நல்ல மாவு உள்ளே விரல விட்டால் போகுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்றா நம்ம மாவு வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான சைஸ் அளவு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா உள்ளங்கையில் வந்து உருட்டணும். உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா சின்னதாக உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். அவ்வளோதான். அப்போ கொஞ்சம் வந்து அப்படியே மெதுன்னு இருக்கும். அப்போ அப்படியே கட்டவரில் வச்சு அப்படியே அழுத்தி ஒரு ரவுண்டு, அவ்வளோதான். அப்படியே நம்ம ஒன்றா வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இத்தனை வந்திருக்கு, நமக்கு ஒரு 15 கிட்ட வந்திருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பொரிச்சு தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை பாகு வந்து செஞ்சுக்கலாம். ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சீனி எடுத்திருக்கேன். சர்க்கரை அப்படின்னும் சொல்லுவோம், நாங்கள் சீனி அப்படின்னும் சொல்லுவோம். சர்க்கரை வந்து நான் எடுத்திருக்கேன். 1 கப் மைதாவுக்கு 1/4 கப் சர்க்கரை எடுத்து பாகு செய்ய போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கணும். 1/4 கப் சீனி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு கப் தண்ணியை ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பாகு வந்து கொஞ்சம் திக்காக இல்லாமல் தண்ணியாக தான் நமக்கு இருக்கணும். நம்ம பாதுஷாவை அதில் போட்டு எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால் சர்க்கரை பாகு வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது கையில் இப்படி வந்து பிசுப்போடு இருக்கணும். லைட்டாக அப்படி வந்து உடனே போயிடும், கம்பி பதமாக இல்லாமல். அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் லைட்டாக அப்படி கை ஒட்டி இப்படி பிசுப்பாக அந்த ஒட்டி போகும், நூல் மாதிரி இப்படி வந்து போகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து எட்ட வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு பொறுமை தேவை. அந்த பாதுஷாவை பொறுத்த வரைக்கும் வடை மாதிரி நம்ம பாட்டு தட்டி போட்டு எடுக்கவே முடியாது. எல்லா ஸ்வீட்டுமே பார்க்குறப்ப நமக்கு ஈஸி மாதிரி தான் தெரியும். ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கும். நம்ம அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செஞ்சிட்டோன்னா மிஸ்டேக் இல்லாமல் செஞ்சிடலாம். மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 டைம் செய்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் வரும். அது கரெக்ட் பண்ண அடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும். அதனால் நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நம்ம பயந்துட்டு ஒதுக்காமல் செஞ்சு பார்க்கணும். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கவே கூடாது, சூடாக தான் ஆகணும். இதுவே கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. போட்டதுமே அப்படியே கீழேயே இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த பபுள்ஸாக வந்து கீழேயே இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக தான் அதுவே எழும்பி மேலே வரும். போட்டதும் மேலே வராது, கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பி மேலே வரும். பொறுமையாக அதை வேக வைக்கணும், இல்லைனா கருகிடும். உள்ளே வந்து வேகாது, மைதா இல்லையா, அது வேக நேரம் எடுக்கும், உள்ளே வேகாது. அதனால் நான் வந்து ஸ்டவ்வையே என்ன பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஏன்னா போதுமான அளவு சூடாக இருக்குது. இன்னும் நம்ம வந்து சிம்மில் வச்சா கூட அந்த எண்ணெய் ஹீட் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி ஹீட் ஆகிட்டே இருக்கக்கூடாது பாதுஷாவை பொறுத்த வரைக்கும். அதனால் நம்ம ஸ்டவ்வையே ஆஃப் பண்ணிட்டால இருக்கிற சூட்லேயே அதை வேக வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். அது மேலே எழும்பி வர்றதுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பியே போடணும். அது வரைக்கும் நம்ம திருப்பியே போடக்கூடாது. நமக்கு லைட் ப்ரௌன் வரும், அது வரைக்கும் நம்ம பரட்டி வேக வச்சிடணும். பொறுமையாக நம்ம வேக வைக்கணும். எண்ணெய் வந்து கம்மி சூடாக இருந்ததுன்னா சிம்மில் வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வருதுன்னா திட்டமான சூடாக இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த ஸ்டவ்வையே ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ சீனி பாகும் பார்த்திங்கன்னா நம்ம ஆற வைக்க வைக்க இன்னும் திக்காகும். அதனால் அந்த பக்கம் வச்சு நம்ம பாதுஷாவை எடுத்து அதில் போட்டுடலாம். அதில் வந்து சப்போஸ் நமக்கு சூடு ஆறிடுச்சுனாவும் மைல்டாக சூடு பண்ணிக்கணும். பாதுஷாவும் சூடாக இருக்கணும், நம்மளோட சீனிப்பாகும் வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். அதில் எடுத்து நம்ம போட்டுறணும். போட்டு கொஞ்சம் அந்த ஜீராவில் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு எடுத்துடணும். எடுத்து எட்ட வச்சிடலாம். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து அதில் போட்டுடலாம். இதை போட்டுட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்ச் போடுறப்ப சீனிப்பாக திரும்பவும் நம்ம சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு பண்ணி தான் நம்ம வந்து போடணும். இப்போ ஒன்று ஒன்றா வந்து ஒரு 2-3 பேட்சாக நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுத்தோம். இப்போ அதை வந்து நம்ம சீனிப்பாகில் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இது இன்னுமே வந்து முழுகணும். சரியாக எனக்கே முழுகலை பாருங்கள். நல்லா ஃபுல்லாக முழுகினோடனே நம்ம எடுத்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமோ 1/2 hour முழுக வச்சுட்டு எடுத்து எட்ட வச்சிடணும். திரும்ப அடுத்த நெக்ஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன், அதையும் அதே மாதிரி சீரா பாகில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு டெக்கரேஷன் வேணும்னா பாதாம் பிஸ்தா கொஞ்சம் கட் பண்ணி அதில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 15 பாதுஷா வந்துச்சு. இதே மாதிரி வந்து தீபாவளிக்கு ஒவ்வொரு ஸ்வீட்டாக செஞ்சு நம்ம வந்து இனிமேல் வந்து வர வீடியோலலாம் அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பாதுஷா உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்வீட் ரெசிபி வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.